வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். இந்த வீடியோல நியூ பேட்டர்னான ரிவர்ஸ் இன்இக்வாலிட்டி பார்க்க போறோம். ரிவர்ஸ் சிலாஜிசம் பார்த்துருப்பீங்க, ஆனா நம்ம ரிவர்ஸ் இன்இக்வாலிட்டி பார்க்க போறோம். அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு தான் பார்க்க போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1999க்கு ராயல் பாஸ் வந்து ப்ரைஸ் வச்சிருந்தோம். கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஆஃபரா பார்த்தீங்கன்னா 777க்கு வந்து ஆஃபர் போட்டிருக்கோம். இது உங்களுக்கு தேவை அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லை டேரெக்டாக வெப்சைட்லேயே இல்லை மொபைல் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேங்க் எக்ஸாம், இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கான வீடியோ கோர்ஸ், மாக் டெஸ்ட், பிடிஎஃப் கோர்ஸ், A to Z எல்லா மெட்டீரியலுமே உள்ளே இருக்குது. சரிங்களா? ஸோ 2026க்கு பிடிஎஃப் கோர்ஸ், வீடியோ கோர்ஸ்லாம் லான்ச் பண்ண போகிறோம். அதுவும் இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும், ஆட் ஆன் ஆயிரும். ஸோ உங்களுக்கான கேள்வி, எனக்கு பார்த்தீங்கன்னா H கிரேட்டர் தன் Fம் கரெக்ட் ஆகணும், L கிரேட்டர் தன் Xம் கரெக்ட் ஆகணும், D கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு Gயும் கரெக்ட் ஆகணும். ஸோ அப்படி மூணுமே கரெக்ட் ஆகிற மாதிரி எந்த ஸ்டேட்மெண்ட் சூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு கேட்குறாங்க. ஸோ அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் அல்ட்ரா லெவல் டெக்னிக்லாம் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன், அது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ H கிட்ட இங்கே கிரேட்டர்னு இருக்கா, ஆப்ஷனில் H கிட்ட பார்த்தீங்கன்னா லெசர்னு இருந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட்டே நான் பார்க்கவே தேவையில்லை, அப்படியே எலிமினேட் பண்ணிடலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு இருக்கா, இதே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல Q லெஸ் தென் G இருந்தால், எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்படியே ஃபுல்லா ஸ்டேட்மெண்ட் இருக்கு, இங்க Q லெஸ் தென் G இருக்குன்னா நான் உங்களுக்கு இன்இக்வாலிட்டியில அல்ட்ரா லெவல் டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா G கிட்ட லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வருது. ஸோ இந்த இடத்துல G கிட்ட வந்து எனக்கு கிரேட்டர்னு வந்துருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷனே நான் எலிமினேட் பண்ணி பார்க்கலாம், சால்வ் பண்ணி பார்க்கணும்னே அவசியமே இல்லை. இதுதான் ட்ரிக்கு. இந்த அல்ட்ரா லெவல் டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அதில் யூஸ் பண்ண முடியலைன்னா டைரக்டாவே எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி பார்த்துங்க. H கிரேட்டர் தன் F வருதா, L கிரேட்டர் தன் X வருதா, D கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு G வருதான்னு எல்லாமே செக் பண்ணி பார்த்துருங்க. வேற வழியே கிடையாது. நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த மாதிரி நீங்க H கிட்ட கிரேட்டர் தன் இல்லை F கிட்ட லெஸ் தென், இந்த மாதிரி ட்ரிக் எல்லாம் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணுமா, இங்க பாருங்களேன், இந்த இடத்துல F கிட்ட கிரேட்டர் தன் இருக்கு, புரியுதா நான் சொல்றது? இங்க F கிட்ட எனக்கு கிரேட்டர் than இருக்கு, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா F கிட்ட எனக்கு லெஸ் தென் இருக்கு. சோ நான் இந்த ஆப்ஷனை அப்படியே எலிமினேட் பண்ணிடலாம், எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி பார்க்கணும்னே அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து H கிரேட்டர் than F ன்னு வரணும், புரிஞ்சா? சோ இப்படி நீங்க பார்த்து சால்வ் பண்ணிக்கலாம். இதுதான் ட்ரிக்கு. உங்களோட ஜாக்சன்.